ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம இப்ப டிலே இல்லாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராதர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இதுக்கு நிறைய யூசேஜஸ் இருக்கு. எப்படின்னா, இந்த ராதர் கூட ராதர் தேன் அப்படின்னு வந்தா ஒரு யூஸ். வேற ஒரு மீனிங்ல போயிரும். இந்த ராதர் மட்டும் தனித்து வரும்பொழுது, அதுவும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் கூட வரும்பொழுது, ஒரு மாதிரியான அர்த்தத்தை தமிழ் எடுத்துக்கும். சரிங்களா? என்னன்னு பாருங்க. இந்த ராதர் அப்படிங்கிற வார்த்தை கூட நாம ஒரு அட்ஜெக்டிவ் என்ன பண்ண போறோம்னா, சேர்த்து இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம். எப்படி? ராதர்க்கு அடுத்து ஒரு அட்ஜெக்டிவ். இப்படி ராதர் வந்து ஒரு அட்ஜெக்டிவ், அதாவது எல்லா இடத்துலயும் அட்ஜெக்டிவ், சம்டைம்ஸ் அட்வர்ப்ஸும் வரும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்பொழுது, இந்த ராதர் அப்படிங்கிற வார்த்தைய நாம தமிழ்ல இந்த 2 அர்த்தத்த வச்சுக்கலாம். என்னென்னன்னு பாருங்க. 1 சற்று. சற்று அப்படின்னா, ஏதோ ஒரு அளவுக்கு. ஸ்லைட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சற்று கடினமாக இருந்தது, சற்று சூடாக இருந்தது. புரியுதுங்களா? சற்று களைப்பாக இருந்தேன். இந்த மாரிலாம் சொல்லுவோம்ல. சற்று அப்படின்னா கொஞ்சம். ஓகே. பிட் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி அர்த்தத்துல எடுத்துக்கலாம். ஓகே. சற்று. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க. ஓரளவு. ஓரளவுக்கு. எந்த அளவுக்கு? அந்த அளவுக்கு தெரியாது. அதே தான் நம்ம ஓரளவுக்குன்னு சொல்றோம். அந்த ஸ்பெசிஃபிக்கா எவ்வளோ அளவுங்கிறது நமக்கு தெரியல. ஏதோ சின்ன ஒரு குவான்டிட்டிய மட்டும் சொல்றோம். ஓரளவுக்கு. படம் எப்படி இருந்துச்சு? ஓரளவுக்கு ஓகே. நல்லா தான் இருந்துச்சு. அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்ப இந்த மாதிரி அர்த்தங்களில் இந்த பர்ட்டிகுலர் ராதர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போறோம். நல்லா கவனிக்கணும். இந்த சற்று அப்படிங்கிற மீனிங்கா இருக்கட்டும், ஓரளவு அப்படிங்கிற மீனிங்கா இருக்கட்டும், எப்ப வரும்? கரெக்ட்டா சொல்லுங்க. எப்ப வரும்? வெரி குட். எப்போ ராதர் அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ் கூட சேர்ந்து வருதோ, அப்ப மட்டும் தான் இந்த மீனிங். வேற எப்பயுமே வராது. நீங்க எல்லா இடத்துலயுமே ராதர் வரக்கூடிய எல்லா இடத்துலயுமே சற்று, ஓரளவு அப்படிங்கிற மீனிங்கை வச்சு படிச்சீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே வராது. அப்படி படிச்சீங்கன்னா தப்பு வந்துரும். ஓகே. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ராதர் ஹாட்ன்னு சொல்லலாம். பாருங்க. ராதர் பிஸின்னு சொல்லலாம். ராதர் டிஃபிகல்ட். இந்த மாதிரி தான் வரணும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ். புரியுதுங்களா? அப்போ அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ராதர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு சற்று, ஓரளவு அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்க போறோம். சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா, ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்களேன். மேக்ஸிமம் இந்த ஃபார்முக்குல தான் வரும். ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்பு, அந்த வேர்பும் மேக்ஸிமம் பி வேர்பா தான் இருக்கும். ஓகே. அதற்கடுத்து இந்த ராதர் அப்படிங்கிற வார்த்தையும், அதை தொடர்ந்து ஒரு அட்ஜெக்டிவ் வரணும். இதுதான் இந்த பர்ட்டிகுலர் ராதர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சற்று, ஓரளவு அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட், ஒரு பி வேர்ப், அதுக்கப்புறம் ராதர் அப்படிங்கிற வார்த்தை, அதற்கடுத்து அந்த பர்ட்டிகுலர் அட்ஜெக்டிவ். எந்த விஷயம் ஓரளவுக்கு, எந்த விஷயத்தை நம்ம ஒரு சற்று அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஸ்லைட் அப்படிங்கிற மீனியை கொடுக்குறோமோ, அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ராதரை போட்டுக்கணும். புரிஞ்சுங்களா? இவ்வளோதான். இதை வச்சு இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள், சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே போதும், உங்களுக்கு இது புரிஞ்சிடும். சரிங்களா? நம்ம கட என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் வெறும் இந்த பி வெர்பை வச்சு மட்டும் பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடில் மெயின் வெர்பை வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள். சப்ஜெக்ட், வேர்பு, அதுக்கப்புறம் ராதர், அப்புறம் அட்ஜெக்டிவ். சரிங்களா? அந்த நிறம் சற்று அடர்த்தியாக உள்ளது. எந்த இடத்துலலாம் சற்று அப்படிங்கிற வார்த்தை வருதோ அந்த இடத்துல எல்லாமே ஓரளவுக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை போட்டாலும் மீனிங் கரெக்டாக தான் வரும். சரிங்களா? அதில் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் வராது. பாருங்க. அந்த நிறம் சற்று அடர்த்தியாக உள்ளது. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க. இந்த சற்று அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தை தான் அந்த பர்ட்டிகுலர் அட்ஜெக்டிவ். ஓகே. எல்லா இடத்துலையுமே பாருங்க. சற்று வெப்பமாக, சற்று தொழில்நுட்பம், சற்று விலை உயர்ந்தது. அப்போ சற்று அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கு? அட்ஜெக்டிவா இருக்கு. அப்போ நம்ம வழக்கு தமிழ்லையும் சற்று அப்படின்னு யூஸ் பண்ணும் பொழுது, ஓரளவுக்கு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும் பொழுது, அதை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தை என்னவா தான் இருக்கும்?
அட்ஜெக்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் எந்த கன்ஃபியூஷன்ஸும் உங்களுக்கு வர வேண்டாம். அப்படியே வாங்க எழுதலாமா? ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட் யார்? ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்க சப்ஜெக்ட், இல்லாட்டி யாரை வச்சு நம்ம ஃபஸ்ட்டாக பேசுகிறோமோ பேசப்படும் பொருள் யாராக இருப்பாங்க? சப்ஜெக்டாக இருப்பாங்க. பாருங்கள், அந்த நிறம் சற்று அடர்த்தியாக உள்ளது. அப்போது அந்த கலரை பற்றி பேசுகிறோம். பேசப்படும் பொருள் அந்த கலர். சரிங்களா? அப்போது அந்த நிறம்னா த கலர். ஓகே, த கலர் உள்ளது அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இருக்குது. அப்போ இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அதோட பி வெர்ப் என்ன? இஸ். த கலர் இஸ். உடனே இந்த இஸ்ஸுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ராதர் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். போட்டுடலாம். ராதர். அடர்த்தி, அடர்த்தியாக இருக்கிறது. அப்போ அடர்த்தி அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன வார்த்தை வச்சுருக்கோம் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் போடுங்க. அடர்த்தியாக இருக்குது என்ன சொல்லலாம்? டென்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, அது காடுகளுக்கு சொல்கிறது. கலர் வந்து நல்ல அடர்த்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பாருங்கள், த கலர் இஸ் ராதர் டார்க். த கலர் இஸ் ராதர் டார்க். ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதா எப்படி இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னு? இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. பி வெர்ப் கூட நீங்கள் வச்சு ஒரு சென்டென்ஸை அந்த ராதர் அப்படிங்கிற சென்டென்ஸை சொல்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். பி வெர்புக்கு அடுத்து ராதர், அதுக்கடுத்து ஒரு அட்ஜெக்டிவ். இதுதான் ஃபார்மேட். அடுத்து பாருங்கள், இந்த அறையில் சற்று வெப்பமாக இருந்தது. இந்த அறையில் சற்று வெப்பமாக இருந்தது, இப்போ இல்லை, இருந்தது. ஓகே, அப்போ பாருங்கள், இட் வாஸ் ராதர் ஹாட். ஓகே, இட் வாஸ் ராதர் ஹாட். சற்று வெப்பமாக இருந்தது, சற்று வெப்பமாக இருந்தது. எங்கே? இந்த அறையில். அப்போது இன் திஸ் ரூம். இன் திஸ் ரூம். பாருங்கள், இட் வாஸ் ராதர் ஹாட். ராதர் ஹாட். இட் வாஸ் ராதர் ஹாட் இன் திஸ் ரூம். ஐயோ, இந்த ரூமில் கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விளக்கம் சற்று தொழில்நுட்ப ரீதியாக இருந்தது. அவர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப டெக்னிக்கலாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள். விளக்கம் அப்படின்னா த எக்ஸ்ப்ளனேஷன். த எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தது. அப்போ வாஸ், உடனே ராதர். அவ்வளோதான். பி வெர்பை தொடர்ந்து உடனே ராதர். அதற்கடுத்து என்ன பண்ணணும்? உடனே அந்த பர்டிகுலர் அட்ஜெக்டிவ் போடணும். டெக்னிக்கல். அவ்வளோதான். பாருங்கள், த எக்ஸ்ப்ளனேஷன் வாஸ் ராதர் டெக்னிக்கல். அதாவது இந்த பர்டிகுலர் வார்த்தை என்ன ஆங்கில வார்த்தை வச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு சிலர் ராதர் அப்படிங்கிறதோட நிறுத்திட்டு அதற்கடுத்து தொழில்நுட்பம்னு என்ன வார்த்தை வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. தப்பு இல்லை. ஏன்னா சரியான என்ன சொல்கிறேங்க, அந்த தூய தமிழ்லேருந்து நம்ம இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது சிரமம் தான். அதனால் ஐயோ என்னால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இந்த வார்த்தை அனைவருக்கும் தெரிந்த வார்த்தை. புரியுதுங்களா? தூய தமிழ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மைண்ட் என்ன ஆகாது, ஒர்க் பண்ணாது. புரியுதுங்களா? வழக்கு தமிழாக தான் ஈஸியாக தெரிஞ்சிடும். பாருங்கள், விளக்கம் சற்று தொழில்நுட்ப ரீதியாக இருந்தது. த எக்ஸ்ப்ளனேஷன் வாஸ் ராதர் டெக்னிக்கல். த எக்ஸ்ப்ளனேஷன் வாஸ் ராதர் டெக்னிக்கல். இது சற்று விலை உயர்ந்தது ஆனால் மதிப்புள்ளது. இது சற்று விலை உயர்ந்தது ஆனால் மதிப்புள்ளது. எழுதலாங்களா? பாருங்களேன், இட் இஸ் ராதர் எக்ஸ்பென்சிவ். இட் இஸ் ராதர் எக்ஸ்பென்சிவ் ஆனால் பட் விலை மதிப்புள்ளது. worth it அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் worth it. மதிப்புள்ளதுன்னா worth it அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்கள், இட் இஸ் ராதர் எக்ஸ்பென்சிவ் பட் worth it. இட் இஸ் ராதர் எக்ஸ்பென்சிவ் பட் worth it. காலநிலை சற்று கணிக்க முடியாததாக இருக்கிறது. வெதரை கணிக்கவே முடியாமல் இருக்குது. அதுவும் என்ன லெவலுக்கு நம்ம சொல்கிறோம்? சற்று நம்ம சொல்கிறோம். அந்த எக்ஸ்டென்ஷனில் சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், காலநிலைன்னு என்னது? த வெதர் இஸ் ராதர், கணிக்க முடியாதுன்னா அன்பிரெடிக்டபிள். அவ்வளோதான். த வெதர் இஸ் ராதர் அன்பிரெடிக்டபிள். த வெதர் இஸ் ராதர் அன்பிரெடிக்டபிள். அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஓரளவுக்கு இல்லை கொஞ்சம் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குடா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தமிழில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100% ராதர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பி வெர்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பி வெர்ப்ஸுக்கு பதிலாக மெயின் வெர்ப் போட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மெயின் வெர்பை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சில சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இங்கே மேக்ஸிமம் வரது எல்லாமே அட்வெர்பாக வரும். ஏன்னா மெயின் வெர்பை வச்சு நாம் இந்த சற்று
இந்த ராதர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோன்னா அங்கே மேக்ஸிமம் அட்வர்ப் தான் வரும். சரிங்களா? பாருங்கள், கார் சற்று மெதுவாக ஓடியது. ஐயோ, காரு ஓரளவுக்கு மெதுவாக தான் ஓடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ கார் சற்று மெதுவாக ஓடியது. ரொம்ப சிம்பிள். ஓடியது பாஸ்டில் இருக்குது. எது ஓடிச்சாமா? காரு. அப்போது த கார் ட்ரோவ். இப்படி தான் சொல்லணும். சரிங்களா? த கார் ட்ரோவ். நம்ம என்ன பண்ணிட்டோம்? மெயின் வெர்ப் போட்டோம். இதற்கடுத்து அந்த பர்டிகுலர் வார்த்தை ராதர் ஸ்லோலி. ராதர் ஸ்லோலி. த கார் ட்ரோவ் ராதர் ஸ்லோலி. த கார் ட்ரோவ் ராதர் ஸ்லோலி. புரியுதுங்களா? ரைட். நாங்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தோம். நாங்கள் சற்று மகிழ்ச்சியாக இருந்தோம் சொல்கிறதும் கரெக்டு தான். நாங்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தோம். இதை அதாவது நாங்கள் நல்லா ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறத இப்படி சொல்லலாம். we had a lot of fun அப்படின்னு சொல்லலாம். அதை அப்படியே என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். பாருங்கள், we had இங்கே ராதர் போட்டணும். ஓகே, ஏன்னா பி ரிலேட்டட் ஒரு வேர்ப் வந்துருச்சுல்ல, உடனே என்ன பண்ணணும்? இதற்கு அடுத்து போட்டுட்டு இங்கே நாம் அந்த பர்டிகுலர் வார்த்தை போட்டுக்க வேண்டியதுதான். பாருங்கள், we had rather a lot of fun. we had rather a lot of fun. ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உதவும். புரியுதுங்களா நண்பர்களே? அடுத்து பாருங்கள், நான் இன்று சற்று உடல்நலம் இல்லாமல் உணர்கிறேன். ஐயோ, இன்னைக்கு எனக்கு ஓரளவுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இது நார்மலாக நமக்கு தெரிஞ்ச அந்த சென்டென்ஸ் தான். பாருங்கள், ஐம் ஃபீலிங். இங்கே ராதர் வந்துடணும். ஏன்னா இங்கே தான் வேர்ப் இருக்குது. வேர்புக்கு அடுத்து ராதர். ஐம் ஃபீலிங் ராதர். பாருங்கள், அன்வெல் டுடே. ஐம் ஃபீலிங் ராதர் அன்வெல் டுடே. ஐம் ஃபீலிங் ராதர் அன்வெல் டுடே. உணவு சற்று சுவை குறைவாக இருக்கிறது. ப்ரெசன்ட்ல இருக்கு. எழுதலாமா? பாருங்க, the food tastes isன்னு சொல்லலாம். the food isன்னு சொல்லலாம். the food taste நீங்கள் சொல்கிறோம். ஏன்னா அது சுவை குறைவாக இருக்குது. நம்ம டேஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வேர்பை யூஸ் பண்ணுறோம். the food tastes இங்கே ராதர் அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, ராதர் பிளாண்ட். ராதர் பிளாண்ட். பிளாண்ட் அப்படின்னா அப்படியே என்ன சொல்லுவோம், எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னடா சப்புன்னு இருக்குது, ஒன்றுமே உப்பு காரம் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து பிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், த ஃபுட் டேஸ்ட் ராதர் பிளாண்ட். த ஃபுட் டேஸ்ட் ராதர் பிளாண்ட். அவர்கள் சற்று தாமதமாக வந்தனர். இது எல்லாத்துக்குமே தெரியும் என்ன சென்டென்ஸ் அப்படின்னு. ஆனால் ராதர் எங்கே போடணும் அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்குது. பாருங்கள், தே அரைவ்டு. இங்கே ராதர் போட்டுக்கணும். ஓகே, ராதர் லேட்டுன்னு சொன்னாலே போதும், லேட்லின்னு போடுற வேணாம். லேட்டே கரெக்டு தான். பாருங்கள், தே அரைவ்டு ராதர் லேட். ஆனால் அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. அவங்க சற்று தாமதமாக வந்தனர். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். தே அரைவ்டு ராதர் லேட். தே அரைவ்டு ராதர் லேட். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் எவ்வளோ முக்கியமான சென்டென்ஸ்னு பாருங்கள். இந்த வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணும்? எவ்ரிடே கம்யூனிகேஷன் போட்டால் தான் அந்த கேஷுவலாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் நம்மளால் பேச முடியும். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு இது. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சாட் ஜிபிடி, ஜெமினாயெல்லாம் இருக்குது. அதில் போட்டு என்ன பண்ணுங்கள், எனக்கு ராதர் அப்படிங்கிற வார்த்தையை சற்று அப்படிங்கிற மீனிங்கில் வச்சு ஒரு 50 எக்ஸாம்பிள்ஸ் கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுக்கும். ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸாக உட்காந்து பாருங்கள், எப்படி ஒவ்வொரு சென்டென்ஸ் இருக்குது, எந்த இடத்துல ராதர் வந்திருக்கு, எங்கே அட்ஜெக்டிவ் இருக்குது, எங்கே அட்வர்ப் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கான்செப்ட் மைண்டில் நல்லா உட்காந்துரும். ஓகே, பண்ணுவீங்களா? வெரி குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அப்புறம் இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். இதோட ஹோம்ஒர்க் இப்போ ப்ளே ஆகும், அதை அட்டம் பண்ணுங்கள். பாதி பேர் இப்போலாம் ஹோம்ஒர்க் எழுதுறதே இல்லை, ஹோம்ஒர்க் பண்ணுறதே கிடையாது பாதி பேர். ஏன் அப்படின்னா, நான் ஆன்சர் கொடுத்துட்றேன், ஹோம்ஒர்க்கை பார்க்குறீங்க, ஆன்சரை பார்க்குறீங்க, அப்படியே போயிடுறீங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆன்சர் இருக்காது, ஹோம்ஒர்க் மட்டும்தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த டாபிக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க. ரைட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
வணக்கம்.